நந்தா படம் பார்க்கும்போது 2 காட்சியில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக அதை நீங்கள் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஒன்று வந்து கொலை பண்ணிட்டு அந்த பையன் ஜெயிலுக்கு போயிட்டு பாலிபனா திரும்ப வர்றான். வீட்டுக்கு வரும்போது அம்மா காரியை தடான்னு கதவை சாத்திடுறான். அம்மா கதவை திறமான்னு சூர்யா வந்து கதறுவான். அங்கே சூர்யாவை நான் பார்க்கல, நான் பாராத்தான் பார்த்தேன். என்ன கேட்டால் இந்த மனுஷன் எப்படி வேலை வாங்கியிருப்பான், அப்போ சின்ன வயசுல இந்த மாதிரி தாக்கம் எப்போ ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இது ஏதோ ஒருத்தர் சொன்ன ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுலேயே எனக்கு அத்தைக்கு தத்து கொடுத்துட்டாங்க, எங்கள் அம்மா விட்டு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால எங்கள் அம்மா எனக்கு பிரிஞ்ச ஏக்கம் எனக்கு லைஃப் டைம் இருந்துச்சுன்னு பாரா சொன்ன ஞாபகம் இருக்கு. அது காரணமா அதே மாதிரி படத்தின் கடைசி சீன்ல இந்த மொத்த நந்தா படத்தையே ஒரு புது கவிதையை சொல்லிடலாம். அம்மா கையால் சாப்பிட ஆசைப்பட்டால் கொடுத்தாள் விஷம். இதுதான் மொத்த படமே. இந்த கடைசி சீன்ல வந்து அம்மா சாப்பிடணும் ஆசைப்படான்னு கேட்கும்போது அம்மா காரி கொடுக்கவே மாட்டான். இப்போ போய் இவனே போய் தட்டில் போட்டு சாதத்தில் பேசஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது அம்மா காரி ஊட்டி விடுவான். ஊட்டி விட்டு கொஞ்சம் முழுங்கின உடனே சூர்யா ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் தெரியும். ஒரு க்ளோஸ் ஷாட் போட்டிருப்பாரு. இந்த க்ளோஸ் ஷாட்டில் வந்து அப்படியே ஒரு சின்ன சிவலிங்கம் தெரியும். அதாவது சிவாஜி கணேசனுக்கு கண்ணை தண்ணி நினைச்சுன்னா அது ட்ராப் ஆகாமல் 5 நிமிஷம் பேசுவார். அதாவது என்ன எமோஷன் பண்ணால் கூட கண்ணு ரப்பையிலேருந்து தண்ணி கீழே விழுகாது. காரணம் அது முட்டைக்கண்ணு. அந்த மாதிரி சூர்யாவுக்கு அது முட்டைக்கண்ணு, சிவாஜி கண்ணு மாதிரி. ஸோ அந்த கண்ணை தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த தண்ணி கீழே விடாமல் அப்படியே உருண்டை 2 பக்கம் நின்றுட்டு இருக்குது. தண்ணி கீழே விடலை. அப்படியே பண்ணோன்னா பல்லுக்கு இடுக்கிலேருந்து ரத்தம் வெளியே வரும். க்ளோஸை போட்டுப்பாரு. எனக்கு தெரியுமா அப்படிம்பாரு. நெஞ்செல்லாம் வலிச்சுது. இந்த சீன் எப்படி நீங்கள் கன்சீவ் பண்ணீங்க? காரணம் அதை நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு ரீக்ரியேட் பண்ணியிருக்கேனே தவிர நான் கிரியேட் பண்ணல. இந்த 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 கிளைமேக்ஸ் என்னோடது இல்லை. தனியாவர்த்தனம்னு வந்த ஒரு மலையாள படம், மம்மூட்டி நடித்த படம். இதே மாதிரி தான் ஒரு கிளைமேக்ஸு. ஸோ அந்த கிளைமேக்ஸை வைக்கணுன்றதுக்காகவே இந்த கதையை பிஃபோராக டெவலப் பண்ணேன். நந்தா கதாபாத்திரத்தில் உள்ள அந்த ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குது. அம்மா பாத்திரம் அது உங்களுக்கு உண்டா இல்லையா? ஏக்கம்னா 8 குழந்தைங்க, மொத்தம் 8 குழந்தைங்கன்ற போது அன்பு பிரிஞ்சு போயிடுது. அதனால தனியா எனக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு மன ரீதியாகவே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் சின்ன வயசுலேயே. பாலா வந்து முதல்ல படத்துக்கு பூஜை போட்டு கரெக்டாக 31 வருஷம் ஆகுது. சின்ன பையன் இருக்கார். பட் 30 வருஷம் முன்னாடி முதல்ல பூஜை போட்டிருக்காரு. 1993 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாலுமகேந்திராவுடைய தலைமையில் இளையராஜா குத்துவிளக்கு ஏற்றி படத்தை ஆரம்பித்தோம். அன்னைக்கு வந்து தன் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தின வியூ ஃபைண்டரை பாலுமகேந்திரா வந்து தன்னுடைய சிஷ்யனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. அதே நாளில் வந்து ஒரு பேர் அதிர்ச்சி நடந்துச்சு. பூஜையெல்லாம் போட்டு எல்லாரும் வாழ்த்திட்டு போயிட்டாங்க. பாலா ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டார். படம் டிராப்டு அப்படின்னாரு. என்னையா சொல்லேன்னா படம் டிராப்டு எடுக்க போகிறதில்ல அப்படின்னாரு. என்னையா சொல்லேன்னா ஃபைனான்ஸருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை ஆகி போச்சு, படம் ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் நெஞ்சு வலிச்சு தான் இருக்கும். அதுக்கப்புறம் 3.5 வருஷம் எப்படி உயிரோட இருந்தானே தெரியல. வணங்கான் பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Our title sponsors, How to Pay, your trusted payout partner. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Darling Electronics, mobiles மற்றும் furniture in 2025 trending deals. ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள் 50 கிராம் ₹20 மட்டுமே. Presta Women's Wear அனைத்திலும் பெஸ்டா. Presta Innowares leggings and 90s and media partner Behind Woods.